எப்படியோ நம்ம காம்படிட்டர் செத்துட்டான் என சிரித்து கொண்டிருந்தார் ராமலிங்கம். ஒருத்தர் சாவலை எப்படி உங்களால் சிரிக்க முடியுது என எரிச்சலுடன் எதிரில் அமர்ந்திருந்த சுகுமார் கேட்க, அட இப்போ நாம தான்ப்பா ஒரே கம்பெனி என்று சிலாகித்தார். அவன் நம்ம கம்பெனி மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் தெரியுமா என கூறியதும் அமைதியானார் ராமலிங்கம். சரி, அவங்க கூட இருந்த அந்த ட்ரக் டீலர் யாரு? அதுவும் இல்லாமல் ஒரு லம்போர்கினிக்கார ஏன் அந்த அளவு ஸ்பீடு அந்த ரோட்டில் அவன் ஓட்டணும்? அதெல்லாம் தெரியல தம்பி. அவன் காரில் ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு, அதனால் அவன் பக்கம் எந்த கேஸும் நிற்காது. கூடவே கொஞ்சம் ட்ரக்ஸும் காரில் மாட்டிருக்கு. அதனால் அந்த கம்பெனியோட ஸ்டாக் எல்லாம் விழுந்துடும். இனி எல்லாரும் நம்ம பக்கம் வந்து தான் ஆகணும். அதான் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் என ராமலிங்கம் கூற, அதுவும் சரிதான் என தன் பின் கழுத்தினை பிடித்தான். சார், நீங்கள் சரியாக தூங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் என லிசா அங்கே வந்தாள்.